பார்த்தீங்கன்னா 26/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் நாளைக்கு 1 மணி ஷோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்ததில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் 3ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது 6 மணி ஷோவில். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தது வந்துருந்தது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. அதுவும் ஒரு சூப்பரான வின்னிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நமக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் வந்துருந்தது. அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு ட்ராவிலையும் நமக்கு ஒரு அருமையான மெத்தட் தான் கொடுத்தோம். ஒரு நல்ல வின்னிங். இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். 25, அதே மாதிரி 842 சரிங்களா. ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. செகண்ட் வந்து 73, 873 சரிங்களா. அதே மாதிரி 28, 354 சரிங்களா. இதுதான் வருது. அடுத்த மாதம் வந்து நமக்கு ஒரு 3 நம்பர் மட்டும் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் சரிங்களா. அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த மாதம் வந்து நம்ம 3 நம்பர் மட்டும் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுப்போம். ஏன்னா அந்த ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி சூப்பராக வின்னிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, 4க்கு 3, 3க்கு 4 வருமா அப்படின்னா கட்டாயமாக வரும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோமா இல்லையா. அதே தான் ஆடிருக்காங்க பாருங்கள். 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், நம்ம 2ஆம் நம்பருக்கு எப்படி 3ஆம் நம்பர் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கு கட்டாயமாக வரும்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி தான் ஆடுவாங்க, அந்த மாதிரி தான் நம்பர் வரும் இந்த மாதம் பூராமே. ஏன்னா நான் திரும்ப பதிவு பண்ணுற என்ன விஷயம்னா, உங்களுக்கு 2க்கு 3 நம்பர் அடிக்கும் போது நமக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு 3க்கு 2, 2க்கு 3, 3க்கு 4 அடிப்பாங்க. அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். அது மாதிரி தான் நமக்கு நம்பரும் வரும். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பாங்க சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் வந்து உங்களுக்கு அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர், சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் அந்த மாதிரி மாற்றி ஆடாமல் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஆடிருந்தாங்க. இன்றைக்கி இந்த மாதம் பூராமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது சரிங்களா. இப்போ அடுத்த மாதம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ரொம்பவே வித்தியாசமான நம்பர்கள் தான் இந்த மாதம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்துச்சு. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம், அதாவது பி போர்டில் 2 டைம், சி போர்டில் 2 டைம்ங்கிற மாதிரி நமக்கு நம்பரை மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ ஏ போர்ட்லேயும் 2 டைம் வச்சுக்கிறாங்க பாருங்கள். 84, 87 வச்சுருக்காங்க. 84, 87 வச்சுருக்காங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் சொல்கிறோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் ஏ போர்டில் அப்படி தான் நமக்கு ஏ போர்டில் வந்து 2 டைம் வைக்கிறாங்க. அதே மாதிரி சி போர்டில் 2 டைம் வைக்கிறாங்க, பி போர்டில் 2 டைம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு என்ன வருங்க அப்படின்னா, எனக்கு 8ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 3க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப காமிக்குது. உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. எதனால் நாங்கள் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா 3க்கு 7 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 8க்கு 3 கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருங்க பாருங்கள், 8, 8, 3 ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு சின்ன நம்பர் வச்சிட்டாங்களா, இப்போ கொஞ்சம் பெரிய நம்பர் ஏற்றும் போது நமக்கு என்ன வரும்னா, நாங்கள் நேற்றுக்கு இப்போ 6 மணிக்கு என்ன சொன்னோம், ரொம்ப சின்ன நம்பர் பெரிய நம்பர் வைக்கிறாங்க பாருங்க, அப்படி சின்ன நம்பருக்கான ஆட்டம் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சின்ன நம்பர் ஆட்டம் தான் நமக்கு 8 மணி ஷோவில் ஆடினாங்க இல்லையா. அது மாதிரி தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். மறுபடியும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா 1 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்ட்லேருந்து ஆரம்பித்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். 7ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 7ஆம் நம்பர்னால் நம்ம வந்து 8ஐ விட பெரிய நம்பர், 8ஐ விட சின்ன நம்பர் 3ஆம் நம்பர், 3ஐ விட பெரிய நம்பர் 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி சின்ன நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க. ஏன்னா சின்ன நம்பர்னால் நமக்கு பி போர்டில் கொஞ்சம் சின்ன நம்பர், அதே மாதிரி சி போர்டில் கொஞ்சம் சின்ன நம்பர் இப்படி வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மி. இதில் வந்து உங்களுக்கு சி போர்டில் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன நம்பர் இருக்குது. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லையே, 2 போர்ட்லேயுமே நமக்கு பெரிய நம்பர் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு போர்டில் ஒரு பெரிய நம்பர், ஒரு போர்டில் ஒரு சின்ன நம்பர், ஒரு போர்டில் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர், அவ்வளோதான். அந்த 3 விதமான வெரைட்டிஸாக நம்பர் அப்படி தான் ஆடுவாங்க பாருங்கள். இப்போ இதில் அடிக்காங்க பார்த்தீங்களா, 8 பெரிய நம்பரா, 8ஐ விட 4 நம்பர் சின்ன நம்பர் சரிங்களா. 4ஐ விட உங்களுக்கு சின்ன நம்பர், அவ்வளோதான். வரிசையாக ஸ்டெப்பாக இறங்கிருக்கு பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ஆடுவாங்க. இதுவும் அதே ஸ்டெப்பாக தான் வருது பாருங்கள். அந்த மாதிரி தான் நமக்கு எப்போயுமே ஆடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக ஒரு சில நம்பர்கள் எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 பெரிய நம்பரு இடையில ஒரு சின்ன நம்பர் வச்சு ஆடுவாங்க. அதே மாதிரி 2 பெரிய நம்பரு அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன நம்பர் வச்சு ஆடிடுவாங்க. அந்த மாதிரியும் பக்கத்தில் அப்படி ஆடுவாங்க. ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, 1 7ன்னு வைக்கணும், இல்லைன்னா 4ன்னு வைக்கணும். இந்த 2 நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சிடறாங்க. 3க்கு 4ன்னு வருமானா வரும். இங்கே வந்திருக்கிறது அதே மாதிரி இங்கேயும் வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஒரு டைம் வச்சுட்டாங்கன்னா அதே மாதிரி திரும்ப வரும், வராமல் போகாது சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் 3க்கு 8ன்னு கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி 8க்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனால ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. எப்போயுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த மெத்தடை மட்டும் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். அது பிடிச்சிட்டிங்கன்னா டக்கு வாங்கிட்டே இருக்கலாம். அதுதான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இப்போ பார்த்தோன்னு தெரிஞ்சு இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆல்ட்ரேட் வரும் அப்படின்னு, அதை வச்சிங்கனால ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. அது மாதிரி தான்
டிஆர்லேயும் ஒரு சில ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் ரொம்பவுமே டஃப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது ஒவ்வொரு டைம் வந்து இந்த நம்பர் வேரியேஷன்லாம் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ 8ஆம் நம்பர் வருதா, இப்போ 8ஆம் நம்பர் மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்போ டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அதே மாதிரி 4ஆம் நம்பர் வருதா, 4ஆம் நம்பர் தொடர்ந்து வந்துட்டுருக்கா, தொடர்ந்து 2 ட்ரா வருதா, அதுக்கப்புறம் அப்படியே மாறுங்க. இந்த கணக்கு மட்டும் பண்ணுங்கள். அது அப்படியே 8க்கு 4 என்ன கொடுக்குறாங்க, அதே மாதிரி 4க்கு வேறு என்ன நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். எதனாலனா 3க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, 5க்கு 3க்கு 5, 5க்கு 3, சாரி 5க்கு 5ங்கிறேண்ணா. பி போர்டில் வந்து 5க்கு 3 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 5க்கு 3 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 3ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். ஏன்னா 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்துடும். ஏற்கனவே வந்துருக்கு பார்த்தீங்களா, 5க்கு 3 தான் வரும். அந்த மாதிரி தான் வரும். 5ஆம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் 3ஆம் நம்பர் வந்துடும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 5 வந்துருச்சுனாலே 5க்கு 3 தான் வரும். சரிங்களா, அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் வருது. இங்கே வந்து நம்ம எழுத முடியாது. 3ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். உங்கள் கணக்கில் அதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5க்கு 3 கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி 3க்கு 5ங்கிற நம்பரும் கட்டாயமாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த ட்ராவில். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு. 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட. 3க்கு 5, 5க்கு 3 அந்த மெத்தட் தான் கொடுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அவங்க கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா என்ன வரும், 8ஆம் நம்பர் தான் வரும். ஏன்னா 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் 5க்கு 3, 5க்கு 8ங்கிற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8, 8, 8ன்னு. சரிங்களா, தொடர்ந்து 8ஆம் நம்பர் வச்சுட்டே வராங்க. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 8னா 3, 8 அல்லது 3 அப்படிங்கிற நம்பருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு திரும்ப அதே மாதிரி 2 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மேக்ஸிமம் 2 நம்பர் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 8ஆம் நம்பர் கொடுக்கலாம் அல்லது 3ஆம் நம்பர் கொடுக்கலாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கலாம், 73ன்னு வரணும், இல்லை 43ன்னு வரணும். அதே மாதிரி 78, 48 இந்த மாதிரி மெத்தடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது வருதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு கொஞ்சம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சி போர்டு 2ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது. ஏன் 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு 4க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும். அந்த மாதிரி 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் உங்களுக்கு அதிகபட்சம் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் வரும். அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் கணக்கில். சரிங்களா, ஏன்னா 4க்கு 7ன்னு வந்தாலே 4க்கு 2ன்னு தான் வரும். சரிங்களா, அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் வருது இல்லையா, நம்ம வந்த ட்ராவில் நமக்கு என்ன வந்துச்சு, 4க்கு 7 தானே வந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சு, 842, செகண்டு 873, 354 இல்லையா. அப்போது நமக்கு 7க்கு 4, 4க்கு 7 தான் வந்திருக்கு. அப்போ 4க்கு 7ன்னு வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கொடுப்பாங்க, அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. சரிங்களா, 4ஆம் நம்பர் கொடுக்குறக்கு 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வரணும், 6ஆம் நம்பர் அதே கணக்கு தான். 6ஆம் நம்பர் என்ன கணக்குனா 4க்கு 6 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த மாதிரி தான் வருது. எப்போயுமே இப்படி தான் ஆடுவாங்க. கேஎல் அப்புறம் இதை டியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெத்தட் வரும். வந்தால் வந்து 4ஆம் நம்பர் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வருது. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா 1, 2 வரும். அதே மாதிரி 6 வரும், 8 வரும். இவ்வளோதான் வரும், வேறு எதுவும் வராது. சரிங்களா, அது எப்பயாச்சும் ரேராக வந்தால் தான் உங்களுக்கு 1ஆம் நம்பர் வரும், 0 வரும். இதெல்லாம் ரொம்ப ரேராக வந்தால் தான் வரும். எப்போயுமே ரெகுலராக வரக்கூடிய நம்பர் நமக்கு என்ன வரும்னா இதுதான் வரும். இந்த 3 நம்பர் என்ன வரும்னா 2, 6, 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அது போக பவரில் வரணும், டேரெக்டாக வருது அப்படின்னா அதோடைய பவர் எடுத்து அப்படி ஆடுறாங்க அப்படின்னா 1, 7, 3 அப்படி வரும். புரியுதுங்களா. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 4ஆம் நம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 2, 6, 8. சரிங்களா, இது நமக்கு எப்போயுமே வரும். இதில் எப்போயாச்சும் மாற்றுறாங்க அப்படின்னா 4க்கு 7, 4க்கு 1, 4க்கு 3 இது வரும். இங்கே தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 4க்கு 3, 3க்கு 4 அந்த மெத்தட். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா 4க்கு 7. இப்போ இந்த மெத்தடை எடுத்து இந்த மெத்தடை கொண்டு வந்துட்டாங்களா 7, 4க்கு 7, அதே மாதிரி 3க்கு 4 வந்துருச்சா.
அந்த மெத்தட் தான் எப்பயுமே கொடுப்பாங்க. அதை நீங்கள் கவனமாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், செம்மையாக வரும். இந்த கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. இப்போ 4ஆம் நம்பர் வருது 7ஆம் நம்பர் வருதுன்னா அந்த கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு இங்கே 4ஆம் நம்பர் காட்டுதா 7ஆம் நம்பர் காட்டுதா, இது ரெண்டையும் நீங்கள் இந்த 2 மட்டும் டார்கெட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த நம்பர் தான் வரும். சரிங்களா? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ 4ஆம் நம்பர் வருது அப்படின்னா 4ஆம் நம்பர் நீங்கள் ஒரு சிம்பிள் கணக்கு போடுறீங்க. 4ஆம் நம்பருக்கு இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு 4ஆம் நம்பர் வருது, 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பரும் காமிக்குது, 2ஆம் நம்பரும் காமிக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக ரெண்டு ட்ராவல் இப்போ 2 வருது அப்படின்னா 2 சேர்ந்து வந்துடும் அந்த ட்ராவலில். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நம்பர் 8ஆம் நம்பர் சேர்ந்தே வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி 7ஆம் நம்பர் 972ன்னு வரும், இல்லை 472ன்னு வரும், 572ன்னு வரும், இல்லை 527ன்னு வரும். அந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு 2 நம்பருமே சேர்ந்து வந்துடும். அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா 2 நம்பருமே சேர்ந்து வந்து விழுந்துடும். அது மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட் கொடுக்கலாம். சரிங்க? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க? ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பர் இதெல்லாம். சரிங்க? அதே மாதிரி 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இதுதான். இதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். என்னங்க 3ஆம் நம்பருக்கு என்ன வருது அப்படின்னா 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. புரியுதுங்களா? அந்த மெத்தட் தான் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.